ஆக்களுக்கு எங்கே என்ன தேவைன்ற டேட்டா இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணலாம் குளோபல் வில்லேஜில். மார்க் தான் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை ஒரு ஆளுக்கு மனிட்டைசேஷனுக்கு கொடுக்குற இல்லை. இல்லை உங்களோட இதில் எதுவுமே இழக்க போகிற இல்லை. அப்போ இவ்வளோ பொறாமை இவ்வளோ குரோதம் நமக்கு தேவையில்லை. இன்னொரு ஆளை முன்னேற்றிக்கிட்டு இன்னொரு ஆளை தூக்கி விட்டு நாங்கள் மேலே போகலாம் தானே. அது 40 வயசில் உள்ள ரிலாயன்ஸ் என்றால் மருதமுனையில் ஈஸ்டர்ன் ரீஜனில் இந்த மொழியில் இன்ன பொருளை இத்தனையாந்த தேடினார்ன்ற தகவல் எடுத்து வச்சுக்கொள்ளும். ஃபேஸ்புக் மனிட்டைசேஷன் ஸ்ரீலங்கா முந்தி இலங்கை நாடு எல்லாத்துலேயும் சம்மந்தப்பட்டிக்கல. இப்போ இன்றைக்கு கூட நீங்கள் என்னது பேபால் ஸ்ரீலங்காட பேபால் அக்கௌண்ட்டில் ஸ்ரீலங்காவில் காசு வித்ட்ரா பண்ணிடலாம். அந்தளவுக்கு தூரம் வைக்க ஸ்ரீலங்காவுக்கு இப்போ என்னது ஃபேஸ்புக் மனிட்டைசேஷனு இது கொடுத்திக்குது. அது ஃபேஸ்புக் கொடுத்திக்குது. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இது கொடுத்த ஒரு 4 மாதம் சரியா. இலங்கைக்கு இது கிடச்சி 4 மாதம் கிடைச்சோடனே அந்த டைமில் நிறைய வியூவர்ஸ் இந்த ஆக்களுக்கு எல்லாம் ஃபேஸ்புக்கில் காசு வருமானா கட்டாயம் வரும். எவ்வளோ எடுத்திக்கிறேன்னு சொல்லலை என்னன்னு சொன்னால் நிறைய பேருக்கு பர்சனலாக சொல்லிக்கிறேன், இப்படி வந்திக்கிறேன் காட்டிமிக்கிறேன். ஃபேஸ்புக் ஏன் காசு கொடுக்குதுன்னு சொல்கிற விஷயத்தை சொல்லி போட்டு இது சரியான காசா பிள்ளையான காசா, இதில் ஃபத்துவாய்க்குது, இதில் கொஞ்சம் பேர் வந்து அல்லாஹ் பயந்துக்கங்க அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்லி பயங்காட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் சரிதான அந்த விஷயத்தை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். இதில் மூலாவது விஷயம் ஃபேஸ்புக் ஏன் காசு கொடுக்குதுன்னு சொன்னால், இப்போ நார்மலாக ஏன் சும்மா ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கில் அவங்க காசு கொடுக்கணும் அது சம்மந்தமாக நிறைய சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. அதாவது இப்போ ஃபேஸ்புக் என்ன செய்யுமான்னு சொன்னால், ஃபேஸ்புக் சாதாரணமாக இந்த உலகத்திலே பெஸ்ட் கமோடிட்டி இப்போ இருக்கிற செல்லபிள் பெஸ்ட் கமோடிட்டின்னு சொல்கிறேன். அதாவது விற்கக்கூடிய மிகச்சிறந்த பொருள் டேட்டாவை தான் விற்கிறேன். அதாவது இப்போ கூகுள் டேட்டா விற்கிது, ஃபேஸ்புக் டேட்டா விற்கிது, எல்லாருமே யாகு எல்லாருமே டேட்டா தான் விற்றுக்கணும். என்னன்னு சொன்னால் ஆக்களுக்கு எங்கே என்ன தேவைன்ற டேட்டா இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணலாம் குளோபல் வில்லேஜில். அதாவது உலகம் பூகோளமயமாகலன்னு சொல்லி உங்கள்கிட்ட என்ன சாமான் இன்றைக்கு இலங்கையில் இருந்தாலும் உலகத்தில் இப்போ விற்கக்கூடிய சிறந்த பொருள் என்னன்னு சொன்னால் தகவல். நம்ம தகவலை எல்லா இந்த நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற இல்லை. நம்ம கூகுளில் நீங்கள் போய் ஒரு சாமானை தேடுறீங்கன்னு சொன்னால் கூகுள் என்ன செய்யுதுண்டா இந்த வயசில் உள்ள உங்களோட வயசுலாம் தெரியும் கூகுளுக்கு. அதாவது 40 வயசில் உள்ள ரிலாயன்ஸ் என்றால் மருதமுனையில் ஈஸ்டர்ன் ரீஜனில் இந்த மொழியில் இன்ன பொருளை இத்தனையாந்த தேடினார்ன்ற தகவல் எடுத்து வச்சுக்கொள்ளும். நீங்கள் உங்களோட நீங்கள் இப்போ இமெயில் கம்யூனிகேஷன் ஒன்று செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு சாமானை ஒரு ஆள்கிட்ட விசாரிக்கிறீங்க அல்லது ஒரு கொமெண்ட்டில் போய்ட்டு ஒரு சாமானோட தேடுறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கூட என்ன செய்ய மாட்டேன் டேட்டாவை சேமித்து வச்சுக்கொள்ளும். அப்போ இந்த ப்ராடக்டை விற்கிறாங்களே இப்போ எங்களோட ஊரில் உதாரணமாக சாரன் எடுத்துக்கோம். மருதமுனை சாரன் ஒரு காலத்தில் எப்படி நாங்கள் சாரனை கட்டிக்கொண்டு தூரத்தில் விற்றோம். இப்போ என்ன செய்ய மாட்டோம் எங்கள்கிட்ட சாரன் டிசைனை நல்ல அழகான நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து அதுக்கு பாக்ஸ் பண்ணி அதெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் எங்கள்கிட்ட ஃபேஸ்புக்கில் போடுறோம். அது ஃபேஸ்புக்கில் போடக்குள்ளே ஒரு 10 பேர் பார்ப்பாங்க. அப்போ ஃபேஸ்புக் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு இதை நாங்கள் ஒரு 10,000 பேர்கிட்ட இல்லை 1,00,000 பேர்கிட்ட காட்டுறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ காசு தாங்கன்னு சொல்லி கேட்கும் ஃபேஸ்புக். என்ன ஃபேஸ்புக் ஆக்களை வச்சு இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் போடுற ஃபோட்டோவை நீங்கள் போடுற வீடியோலாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக ஃபேஸ்புக்கு என்ன கேட்குமான்னு சொன்னால் இதே எத்தனை வயசுக்குள்ள ஆக்களுக்கிட்ட பொம்பளைகள்ட்டையா ஆம்பளைகள்ட்டையா ஈஸ்டர்ன் ரீஜன்லையா அல்லது வெளிநாட்டிலையா இந்தியாவில் எந்த நாட்டில் உங்களுக்கு காட்டணும் யார் காட்டணுமான டீட்டெயிலாம் கொடுத்துட்டு போட்டு இல்லை. அதாவது ஒரு ஆள் இப்போ நீங்கள் ஒரு ஆள் சாரம் விற்க போடுறீங்க ஃபேஸ்புக்கில், அவருக்கு ஃபேஸ்புக் கேட்கும் உங்கள்கிட்ட இதை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி ப்ரொமோட் பண்ணட்டான்னு சொல்லி, அதாவது நீங்கள் காசு தந்தீங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம்னு சொல்லும். அப்போ அந்த காசு என்னது கேட்குமென்னு சொன்னால் இந்த ப்ராடக்டை அதாவது நீங்கள் வச்சுக்கிற சாரனை இன்னும் நிறைய காட்ட போகிறோம். அதாவது இந்த 19 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள ஆக்களுக்கு அல்லது 40 வயசுக்குள்ள ஆக்களுக்கு காட்ட போகிறோம். நாங்கள் அது 10,000 பேருக்கு காட்டுவோம். அதுக்கு $10 நீங்கள் தரணும்னு சொல்லும் சரியா. இப்போ அந்த $10 நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் அந்த நார்மலாக அந்த மேலுக்கு வரும் என்னென்ன ஸ்பான்சர்டு வரும் சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் அல்லது சில வீடியோக்களில் சில ஆக்களில் வீடியோவில் சில ஃபோட்டோஸில் ஸ்பான்சர்டு வரும். அந்த கீழுக்கு அப்படியே இடப்பக்கம் மூலையில் ஸ்பான்சர்டு அது என்னென்னா அவங்க காசு கட்டி இதை ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. 4 பேர்ட்ட 10 பேர்ட்ட காட்டுங்கன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேஸ்புக்கிட்ட. எஸ் அதாவது டேட்டா எடுக்கல அவங்க அந்த விளம்பரத்தை உங்கள்கிட்ட காட்டுறாங்க சரியா. சரி திருப்பி சொல்கிறேன். அதாவது ஃபேஸ்புக் தனியாக காசை சேர்த்து வச்சுக்கொண்டு மார்க் தான் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை ஒரு ஆளுக்கு மனிட்டைசேஷனுக்கு கொடுக்குற இல்லை. அப்போ மருதமுனையில் ஒரு சாரன் விற்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்றா தன் சாரனை விளம்பரப்படுத்த போகிறார். அவர் ஃபேஸ்புக்கில் நார்மலாக போட்டாலே ஆக்கள் பார்த்துட்டு கால் பண்ணி சாமானை வாங்குவாங்க. ஆனால் ஃபேஸ்புக் என்ன சொல்லுமெண்டா ஓகே உங்கள்கிட்ட 10 பேர் பார்த்திக்கிறாங்க, இதே நாங்கள் 10,000 பேர்கிட்ட 3 நாளைக்குள்ளே காட்டுறதுக்கு எங்களுக்கு $10 வேணுமென்னு சொல்லி கேட்கும் சரியா.
$10 சாதாரண 3000 ரூபா தானே. அவருக்கு ஒரு சாரன் வீதாலே அந்த காசு வந்துடும் எண்ணத்தில் அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால் அந்த $10 பே பண்ணுவார். சரியா? அந்த $10 பே பண்ணினா இப்போ உதாரணமாக கேட்குறேனே, மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அல்லது ட்ரிங்கோமலையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அல்லது கொழும்பில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த சாரனை காட்டணும்னு சொன்னால் அதை யாரு கூட காட்டணும்? அது விளம்பரங்கள் என்ன காட்டணும்? இல்லாட்டி ஃபேஸ்புக் இங்கே விளம்பரம் எல்லோ பேஜ் ஒன்றைக்கு வந்து பாருங்கண்டா யாரும் பார்க்க மாட்டான். ஆகவே என்ன செய்ய மாட்டேன், அது சூஸ் பண்ண மாறேன்னு சொன்னால் 50K ஃபாலோவர் 60K ஃபாலோவர் உள்ள சனிர பொலாக்களையும் மக்களுக்கு நல்ல என்டர்டெயின் காட்டக்கூடிய ஜரூண்ட ப்ரொஃபைலையும் நல்ல முஃபாரிசுற ப்ரொஃபைலையும் சூஸ் பண்ணி என்ன செய்ய மாட்டேன், இதை மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்கன்றதால அந்த ப்ரொஃபைலில் போய் என்ன செய்ய மாட்டேன், இந்த விளம்பரத்தை போஸ்ட் பண்ணும். சரியா? அந்த விளம்பரத்தை கொண்டு இது அதில் போஸ்ட் பண்ணும். அப்போ மருதமுனையில் இந்த ஒரு ஆள் சாரணை விற்கிறது கொடுத்த $10 தான் இவருக்கு $0.006 கொடுக்க போகுது. விளங்குதான் நான் சொல்கிறது? அதாவது மருதமுனை இந்த ஒரு ஆள் தன் சாரணை விற்கிறதுக்கு ஃபேஸ்புக்கு பே பண்ண 3 நாளைக்குள்ளே ஃபேஸ்புக்கு பே பண்ண $10 அந்த ஆளுக்கு, சரியா, அந்த அந்த இந்த ஃபேஸ்புக் விளம்பரத்தை காட்டுறதுக்கு ஒரு விளம்பர பலகையாக இருப்பார். நல்ல மமு ஃபாரிஸ், அமீர் ஜான் அகமது, ஜரோன், எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேண்ணா. சரி, அரிலா மர்சூக், இவங்களோட ப்ரொஃபைலில் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அதாவது வாரத்தால் அதை என்ன செய்ய மாட்டேன், இவங்களோட ப்ரொஃபைலில் கொண்டு அதை காட்டும். சரியா? இவங்களோட ப்ரொஃபைலில் ஒன்று காட்டினா இவங்களுக்கு வியூஸ் கூட 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 இவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை ஃபேஸ்புக் போஸ்ட் பண்ணும். அதே நேரம் அவங்களோட காசு கொடுத்து விளம்பரம் போட்டாங்களே அவங்களோட வியூஸ் என்ன அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கூட போகுது. இது வின் தான். சரியா? இது ஃபேஸ்புக் தனியாக தண்ட காசுலேருந்து தரல. சரியா? மருதமுனை ஒரு ஆள் கொடுத்த $10 தான் அந்த காசு இந்த ஏரியாவில். இப்போ உதாரணமாக லாலா பீச் வாழைச்சேனையில் போடுற வாழைச்சேனை கஸ்டமர்ஸ் பண்ணணும். ஈஸ்டர்ன் ரீஜனுக்குள்ளே தமிழ் பேசுகிற ஆக்களுக்கு இதை காட்டுங்கன்னு சொன்னால் ஈஸ்டர்ன் ரீஜனுக்குள்ளே தமிழ் பேசுகிற ஆக்கள் கேட்டகரியில் ஃபேமஸ் ஆகிக்கிற ஒரு ப்ரொஃபைல் தான் முக்கியத்துவம் கொடுக்கும் ஃபேஸ்புக். அவர் ஃபேஸ்புக் ப்ரொமிஸ் பண்ணி அந்த 10,000 வியூஸை 10,000 பேர் இதை காட்டுவோம்ன்ற வேர்டை பாதுகாக்கிறதுக்காக பெரிய ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு ஆள்கிட்ட கொண்டு அதை விளம்பரப்படுத்தி விட்ருவோம். அவருக்கு $2 கொடுத்துட்டு இவருக்கு $2 கொடுக்காது. நான் நினைக்கிற மாதிரி $0.05 $0.1 அப்படி தான் போகும் இந்த வியூஸுக்கெல்லாம். பெரிய நீங்கள் நினைக்கிற மாதிரி சிறு துளி பெருவெள்ளமாக தான் காசு வாரே தவிர ஒரு வீடியோக்கு அப்படி நிறைய வார இல்லை. சரியா? 3000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஆளுக்கே நான் மனிடைஸ், அதாவது அவருக்கு மனிடைசேஷனை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தேன். இதில் உங்களோட ஃபாலோவர்ஸ் எத்தனைக்கிறாங்கன்ற விஷயத்தில் இல்லை வருதுக்கு இந்த விஷயம் தங்கிக்குது. சரியா? முதலாவது நீங்கள் அனுமதிக்கணும் ஃபேஸ்புக்கு. அதுக்கு ஒரு என்னது நீங்கள் ஆக்டிவ் பண்ணணும். அதாவது என்ன செய்யணும் சொன்னால் ஃபேஸ்புக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். உங்களோட போஸ்ட்டில் விளம்பரத்தை போஸ்ட் பண்ணுறதுக்குரிய அனுமதி நீங்கள் கொடுக்கும். ஆனால் ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் வளமையாக மற்ற சைட்டுகள் மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாது. ஃபோட்டோஸில் பாருங்கள், ஃபோட்டோஸுக்கு மனிடைசேஷன் கொடுக்குற அதாவது ஒரே ஒன்றில் இணை தெரிஞ்சதுக்கு ஃபேஸ்புக் ஒரு நல்ல ஒரு கணக்கு கொடுக்குது ஃபோட்டோஸுக்கு. ஏன்னு சொன்னால் ஃபேஸ்புக் என்ன செய்யலைன்னு சொன்னால் ஒரு இவ்வளோ காலமாக இதாகி வந்த யூடியூப்போடையோ அல்லது டிக்டாக்கோடையோ மற்ற வீடியோ சேனலோடையோ போட்டி போடாமல் ஃபேஸ்புக் தனக்குன்ற ஒரு தனியான ட்ரெண்டை கொண்டு வந்திருக்குது. ஏன்னா ஃபேஸ்புக் இதை செய்கிறதுக்கு இன்னொரு காரணமே இருக்குது. இப்போ நான் வரேன் ஃபேஸ்புக் மனிடைசேஷன் எப்படி நடக்குமென்றது. ரைட், செட்டிங் ஒன்று மாற்றணும். அந்த செட்டிங் மாற்றுறதுக்கு நான் தனியாக போஸ்ட் ஒன்று போட்டிக்கிறேன். அது ஒரு வெரி சிம்பிள். அதாவது நீங்கள் என்ன செய்யணும், ஃபேஸ்புக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் போடுற ஃபோட்டோவில் நீங்கள் போடுற வீடியோவில் அதில் விளம்பரத்தை போஸ்ட் பண்ணுறதுக்குரிய அனுமதி நீங்கள் கொடுக்கணும். அப்போ அதை நீங்கள் எலோவ் பண்ணணும். அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் சொல்லிக்குது. அதுக்கு நார்மலாகவே ப்ரொஃபஷனல் மோடை ஆக்டிவேட் பண்ணினாலே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட்டை சப்மிட் பண்ணாலே என்ன செய்வாங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களோட வியூஸ் எல்லாம் ஓகே. உங்களோட இதில் முக்கியமாக ஃபேஸ்புக் பார்க்குறது என்னென்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஆளே காப்பி பண்ணலேண்டு. சரியா? ஒரிஜினல் கண்டென்ட் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது ஃபேஸ்புக் மெயினாக காசு கொடுக்குறது பார்க்குற என்ன விஷயம் என்ன பிரதர், அதாவது ஒரிஜினல் கண்டென்ட் சொன்னால் இப்போ உங்களோட சொந்த ஃபோட்டோவை நீங்கள் டெய்லி போட்டுக்கொண்டு இருந்தால் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலே இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் போடணுமென்ற அவசியம் எல்லாமே இல்லை. உங்களோட மகளோட ஃபோட்டோ போடுறேன் நிறைய பேர் மாஷால்லான்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் க்யூட் கேர்ள்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னாலே அது ஒரிஜினல் கண்டென்ட் தானே. உங்களோட ஃபோட்டோ நீங்கள் மட்டும் தானே போடலாம். உங்களோட ஃபோட்டோ இன்னொரு ஆள் போட்டு சந்தோஷப்பட போகிறலே. ஃபேஸ்புக்கில் உங்களோட கல்யாண ஃபோட்டோ போடுறீள், நீங்கள் உங்களோட மகளோட எடுத்த ஃபோட்டோ போடுறீள், நீங்கள் மீன் பிடிக்கிறத போடுறீள், இதெல்லாம் ஒரிஜினல் கண்டென்ட். சரியா? நீங்கள் இன்னொரு ஆள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண் குயினை பற்றி ஒரு ஆள் எழுதின ஆர்டிக்கலையோ அல்லது அவர் ஃபோட்டோவை எடுத்து போட போகிறீங்கன்னா அது காப்பிரைட்டுக்கு இஷ்யூ ஆகும். இப்போ நான் சொல்கிறது நல்ல தெளிவாக கேட்டுக்குங்க. அதாவது நீங்கள் எழுதுகிற எழுத்து உங்களோட சொந்த எழுத்து பிரச்சனை இல்லை, உங்களோட சொந்த முகம் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசின வீடியோ பிரச்சனை இல்லை, அது அழகாய்க்குதா அசிங்கமாய்க்குதா எல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரிஜினல் கண்டென்ட்.
சரியா? அந்த ஒரிஜினல் கண்டென்ட் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எவ்வளோ சொந்த ஃபோட்டோவை மட்டும் போட்டாலே போதும் பிரதர். அதாவது ஏஐயில் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏஐலையும் காப்பிரைட் வராமல் செய்கிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தனியாக கோர்ஸஸ் இருக்குது. 7000 ரூபா என்னது, ஒரு 2 மாத கோர்ஸ் 7000 ரூபா படித்தாலே ஒரு மாதத்துக்கு நல்லா. நான் திருப்பி இருக்க சொல்கிறேன், இலங்கையில் ஒரு படியும் செய்கிறேன் சிங்களத்தில். தமிழில் நான் இது வரைக்கும் யாரும் செஞ்சதாக காணலை இந்த ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் சம்மந்தமாக. அடுத்தது ஏஐயில் காசு உழைக்கிற சம்மந்தமாக நிறைய பேர் சும்மா அந்த என்னது ப்ளஃபிங் அப்படி செய்யலாம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது. அது ஏஐயில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி அதில் டார்கெட், அதாவது குறிப்பிட்ட டார்கெட் பண்ணி காசு உழைக்கிற, மாதத்துக்கு 5-6 லட்சம் உழைக்கிறார்கள். வீட்டில் இருந்து ஒரு நாளைக்கு 2 ஹவர் வேலை செஞ்சு ஈக்கிறாங்க. சரியா? அதெல்லாம் சிம்பிள். உங்களுக்கு அதுக்கு செலவழிக்கிற ஒரு 7000 ரூபா செலவழிச்சு அந்த விஷயங்களை படிச்சிங்கன்னு சொன்னால், இதில் ஃபேஸ்புக் அல்கோரிதமை ரீட் பண்ணுறதுக்கு அல்லது அல்கோரிதம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அடுத்தது அவங்க ஆடியன்ஸ் இப்போ இலங்கைக்கு கொடுத்தா இலங்கையில் வர விளம்பரத்தில் இலங்கையில் உங்களுக்கு காட்டுற ராணி சோப்புடையும் சரியா, அந்த செலோ போத்தல் யோகட்ரையும் அவங்களோட எட்ற காசு என்னது, என்ன சிபிஆர் கிளிக் த்ரூ ரேட், அதை அந்த எத்தனை தரம் ஆறாறு கிளிக் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அவங்களுக்கு போகிற அந்த அவங்களோட விளம்பர காசும் என்னமோ தங்கிருக்கும். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் விடுங்க, நான் மேல் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ரைட். இப்போ என்னன்னு சொன்னால் not yet available and வாரது எல்லாமே தான். அதாவது என்னன்னு சொன்னால் உங்களோட கண்டென்ட் இன்னும் மக்களுக்கிட்ட ரீச் ஆகலைன்றது தான் ஃபேஸ்புக். உங்களுக்கு 27K ஃபாலோவர்ஸ் ஈக்கலாம், 50K ஃபாலோவர்ஸ் ஈக்கலாம். ஆனால் என்னென்னு சொன்னால் அவங்களோட சர்டன் க்ரைட்டீரியாவுக்குள்ளே, அதாவது ஒரிஜினல் கண்டென்ட் வேறு என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குது. இப்போ அவங்க இப்போ நீங்கள் யாருன்னு சொன்னால் அவங்க விளம்பரம் ஒட்ட போகிற ஒரு பலகை, இன்னொரு ஆளில் விளம்பரத்தை அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. உங்களோட சேல்ஸ் கூடும். சரியா? உங்களோட சேல்ஸ் கூடும். அதால் நீங்கள் நீ காசு தாங்கன்ட்டு $10 ஒரு ஆள்கிட்ட வாங்கி வச்சுக்கொண்டு அவர் போஸ்டர் ஒட்ட போகிற பலகை தானே உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். அப்போ உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் கண்டினியூஸ் ஆக்டிவேஷனில் இருக்கணும். அதாவது நீங்கள் மெட்டா பிளாட்ஃபார்முக்குள்ளே தொடர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அது அவங்களுக்கு பிரயோசனம். அதை பார்ப்பாங்க. வேறு எப்படி போஸ்ட் பண்ணுற இன்டர்வல் எப்படி இருக்குது, இவரை மக்கள் அடிக்கடி தேடுறாங்களா, இவர் போஸ்ட்டை போட்டோன்னு இவருக்கு என்கேஜ்மெண்ட் கமெண்ட் பண்ணதுக்கு ஆட்கள் வராங்களா. சரியா? இப்படி பார்த்தோன்னே, அதாவது இப்படி பார்த்துட்டு வரக்குள்ளே நீங்கள் ஓகே இதுக்கு எலிஜிபிள், இவர் ஆக்கள் பார்க்குறாங்க, இவரோட என்கேஜ் ஆகுறாங்க, இவருக்கு ஹாய் சொல்கிறாங்க, இவரை ஃபோட்டோக்கு மாஷால சொல்கிறாங்க, க்யூட்டுன்னு சொல்கிறாங்க. ரைட். இதில் என்னது பெரிய அளவான டெக்னிக்கல் ஒன்றுமே இல்லை. நான் சின்ன விஷயந்தான். அதாவது அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்த விளம்பரத்தை உங்களோட போர்டில் போட போகிறார். அந்த போர்டில் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க. அப்போ அதுக்கு உங்களுக்கு வாடகை ஒன்று சாரமாக தான் ஃபேஸ்புக் என்ன செய்தார், உழைக்கத்தில் சின்ன % ஒன்று தரப்போகுது. செட்டிங்கை நான் கீழே போகிறேன்னா, செட்டிங் இதில் சொல்லலை. நான் அதில் செட்டிங் செய்கிற ஒவ்வொரு 1, 2, 3ன்னு சொல்லி 12-14 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒவ்வொன்றா விளங்கப்படுத்தி நான் போட்டிக்கிறேன். அந்த செட்டிங்ஸை கீழே சொல்லலாம். அதை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும், உங்களோட ப்ரொஃபஷனல் மோட் ஆக்டிவ் ஆயிடும். அதுக்கு போகிற ஃபேஸ்புக் என்ன செய்ய வேண்டாம், மனிட்டைசேஷனுக்கு உள்ளே போனீங்கன்னு சொன்னால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை சப்மிட் பண்ண சொல்லும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை சப்மிட் பண்ணதுக்கு போகிறோம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்குரிய டாஸ்க் தருவான். ரைட். இந்த டாஸ்க்கை பற்றி ஆக்களுக்கு சரியான பயம் உண்டு. இந்த ஃபேஸ்புக் மனிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆகினோன்னே இந்த டாஸ்க்கை நாங்கள் செஞ்சுட்டு போனோம், எங்களோட பர்சனல் டீட்டெயில் எடுத்துருவான். மனசை தொட்டு சொல்லுங்க பாபா, நீங்கள் போடாத பர்சனல் டீட்டெயில் என்ன இருக்குது ஃபேஸ்புக்கில். இன்றைக்கு இங்கே சாப்பிட்டேன், இன்றைக்கு மருதமனையில் 3 வில்லேஜில் சாப்பிட்டேன், அல்லது இன்றைக்கு இந்த தண்ணியை குடிச்சு, இந்த கலர் ஷர்ட்டு போட்டேன், இந்த இடத்த போகிறேன், இங்கே நிற்கிறேன், யாரை சந்திக்கிறேன், வேறோட ஃபேஸ்புக் ஃபோட்டோ. நாங்கள் ஆல்ரெடி இன்டர்நெட்டுக்குள்ளே வந்தாலே நாங்கள் ப்ரைவசியை மூலம் அது இல்லாமாக்கிறோம். இப்போ சமீப நிறைய ப்ரைவசி எப்படி பாதுகாக்கிற விஷயங்கள் சொல்லி தந்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. சரியா? அப்போ இந்த விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே இதில் ப்ரைவசியில் நாங்கள் தொங்கல் இருக்கிறோம். இதுக்குள்ளே ஃபேஸ்புக் தர டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் என்ன செய்ய மாட்டா, டாஸ்க் என்னன்னா உங்களுக்கு 4 கேட்டகரிகள் உங்களுக்கு நிறைய பேரை ரீச் பண்ணணுமா முதல்ல கேட்கும். இந்த கிழமை உங்களோட டாஸ்க் என்ன, இந்த கிழமை உங்களோட எண்ணம் என்னன்னு சொல்லி கேட்கும். நிறைய காசு உழைக்கணுமா, அல்லது நிறைய பேரை ரீச் பண்ணணுமா, அதாவது உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணுமா, அல்லது என்கேஜ்மெண்ட் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் வேணுமான்னு சொல்லி கேட்கும். அதான் நீங்கள் நிறைய பேர் ஆக்களோட சம்மந்தப்படணுமான்னு அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கை தரும். சரியா? அப்போ நார்மலாக உங்களுக்கு நீங்கள் ஒரு என்னது கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டை கூட்டணும்னு சொன்னால் அந்த குரூப் போஸ்ட் போடுங்க, அடுத்தது கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல டாஸ்க்கை தரும். டாஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குமான்னு சொன்னால் நீங்கள் டாஸ்க் தரும் என்னன்னு சொன்னால் டாஸ்கில் எந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லை. நீங்கள் வளமையாக செஞ்ச அதே வேலை, அதாவது போஸ்ட் ஒன்று போடுங்க, கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள், வந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள். இதான அவங்க தரப்போகிற டாஸ்க். சரியா? இதில் பெரிய நீங்கள் நினைக்கிற கஷ்டமான டாஸ்க் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த டாஸ்கில் எப்படி வருமாண்டா, இந்த கிழமை 7 நாளைக்குள்ளே நீங்கள் 25 போஸ்ட் போடணும்னு சொல்லும்.
ஏற்கனவே ஃபேஸ்புக் சொல்லாமே இந்த இந்த இதில் பார்க்காம ஒரு கிழமைக்கு 50 போஸ்ட் போடுறா கழிக்கிறாங்க. அக்கடை டீ கடை, அக்கடை ரொட்டி காலையில், அக்கடை பிளேண்டி அப்படின்ட்டு போகக்குள்ளே எங்களுக்கு ஒரு கிழமைக்கு ஒரு 50 போஸ்ட் செட் ஆயிடும். ஆனால் ஃபேஸ்புக் தரது ஒரு கிழமைக்கு 20 போஸ்ட் போடணும்னு சொல்லி. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணாக்கள் அவங்களுக்கு ஒரு 12 ரிப்ளை பண்ணணும். 20 பேருக்கு நீங்கள் கமெண்ட் ரிப்ளை பண்ணணும் மட்டும் தரும். எஸ், எல்லாரையும் குறை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் விமர்சிச்சுட்டுறாக்களுக்கு இது இல்லை, அவங்க வரவே வேணான்னு நான் சொல்லிட்டேன். இது யாருக்குன்னு சொன்னால் யாராவது ஒரு ஆள் இல்லை நான் இதில் யாரும் வந்து நான் மெட்டாவில் வேலை செய்கிறேன் யாருமே டிரெக்டாக வந்தவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. அதுதான் மெட்டா வெரிஃபிகேஷன். இது மெட்டா வெரிஃபிகேஷனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் எனக்கு 3 கால் வந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுலேருந்து டிரெக்டாக கால் பண்ணுவாங்க. என்ன மொழி என்று கேட்பாங்க, எல்லா மொழியிலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரச்சனை இல்லை, சரியா? மெட்டா வெரிஃபிகேஷன் அதை அடுத்தது கதப்போம். இப்போ வழங்கிட்டு தானே, அதாவது ஃபேஸ்புக் காசு கொடுக்குறது ஒரு ஆளுக்கு அந்த வேறு விளம்பர பலகையாக சூஸ் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் எடுத்துக்கிற க்ரைட்டீரியா அவருக்கு எத்தனை லைக் வருது, அவருக்கு எத்தனை கமெண்ட் வருது, எத்தனை ஷேர் வருதுன்றது இல்லை. ஆனால் ஷேர் கமெண்ட் லைக் எல்லாம் என்கேஜ்மெண்ட்டை கூட்டி இன்னொரு ஆள் காட்டும். அதாவது இந்த ப்ரொஃபைலில் கமெண்ட் பண்ணால ப்ரொஃபைலுக்கு இன்னார் கமெண்ட் பண்ணிக்கிறேன்னு காட்டும், ஓகே. ஆனால் இந்த லைக் பண்ணலைன்னா கூட அவங்க என்கேஜ் ஆகி அதை வாசித்து அந்த வீடியோவை பார்த்து வியூஸை கொடுத்தாங்கன்னு சொன்னாலே, இப்போ நார்மலாக நமக்கு 1 லட்சம் வியூஸ் வரக்குள்ள ஒரு 20 லைக் வருது தானே, 200 லைக் வருது, 1 லட்சம் வியூஸ் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மிச்ச பேர் அவ்வளோ பேரும் பார்த்துட்டு லைக் பண்ண போனாக்கள் தானே. அப்படி இருந்தால் கூட ஃபேஸ்புக் அதை என்கேஜ்மெண்ட் தானே எடுத்துக்குது. அதால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காங்க. யாரும் வந்து நான் என்னடா அப்படி சொல்லிட்டு போலே நமக்கு ஒரு லைக் போடலேன்னு சொல்லலாம் யோசிக்காதீங்க, சரியா? அவங்க மனசுக்குள்ளே லைக் பண்ணி தான் போகிறாங்க, அவங்களுக்கு நேரம் இல்லாமல் வைக்கும் அல்லது ஏதோ காரணங்கள் வைக்கும். அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டு போங்க. அதாவது இதுக்கண்டு வேலை செய்யாதீங்க. அதாவது மனுஷனுக்கு அலுப்படிக்கிற வேலை, மனுஷனை போரிங் ஆக்காதீங்க. இப்போ அதை நான் கட்டாயம் சொல்லணும் மேனேஜிக்கு என்னன்னு சொன்னால், இந்த கண்டென்ட் தானே, இந்த கண்டென்ட் க்ரியேஷன்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இப்போ நார்மலாக இந்த போஸ்ட்டில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், நான் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் இந்த ஃபோட்டோவையும் நான் இன்றைக்கு இல்லை, அதாவது இந்த ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் 4 மாதம் தான். ஆனால் நான் என்ன செய்கிறேன்டா, நான் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்டை ஒரு பெயிட் ஒன்று இருக்குது, அதாவது தூண்டில்னு சொல்லுவாங்க, ஹுக். இந்த ஹுக் கொண்ட போட்டு தான் நீங்கள் இப்போ கொடுக்கணும். மக்களை வாசிக்க வைக்கிறது சரியான கஷ்டம். நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த கண்டென்ட் க்ரியேஷன் ஆக்களை உங்களோட பக்கம் கொண்டு வரது, வாசிக்க வைக்கிறது எல்லாம் லேஸ்ன்னு சொல்லி ஆக்களுக்கு ஏசுறவங்க செஞ்சு பாருங்கள் தேவைன்னு சொன்னால், சரியா? இதெல்லாம் கடும் கஷ்டமான விஷயம். நார்மலாக இது இப்போ ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு வழங்கில்லை. முந்தி இந்த நாடகம்னு சொல்லி மேடையில் நடிச்சாக்களை யோசிச்சு பாருங்கள், மாலை மருதை யோசிச்சு பாருங்கள், மருதமனையில் அந்த 6 பேரும் எவ்வளோ ஹைலைட் ஆகினாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் சிம்பிளான விஷயம் இல்லை. விமர்சனம் செல்கிற ஆக்கள் எல்லாம் உங்களுக்கு என்னது ஃபேஸ் காட்டாமல் போட்டாலும் அதாவது பிரச்சனை இல்லை. ஃபேஸ்புக் அதெல்லாம் விஷயமே இல்லை. நீங்கள் தனியாக எழுதி போனாலும் தனியாக ஃபோட்டோ போட்டாலும் நீங்கள் டெய்லி ஆத்துவாளோட ஃபோட்டோவை போட்டு இன்னும் எழுதி வாராலும் உங்களுக்கு அதுக்கு ஆக்களுக்கு விளக்கம் வந்தால் இல்லாட்டி கிளிசரி இலையை போட்டு எழுதி வாராண்டாலும் உங்களுக்கு அதுக்குரிய காசு வந்து தனிக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அப்போ இதை நான் சொல்லிட்டேன் தானே, சரியா? அப்போ இது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த ஃபேஸ்புக் உங்களை விளம்பர பலகையை சூஸ் பண்ணதுக்கு போகிறோம், உங்களுக்கு அது காசு வந்து டீக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை. இவங்க லைக் பண்ணாண்டா அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. இல்லை இதை நான் முக்கியமாக சொல்லணும் என்னென்னு சொன்னால், அதுக்காக இந்த என்கேஜ்மெண்ட் பைட்னு ஒன்று இருக்குது. அதாவது தூண்டில் போட்டு என்கேஜ்மெண்ட்டை பிடிக்கிறது. இதுக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள், இதுக்கு நோன்னு சொல்லுங்கள், விரும்பினாக்கள் இத்தனை 32 டைப் பண்ணுங்கள், 40 டைப் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறது. இப்போ மெட்டாவில் எல்லாம் நடக்குது. உலகமே ஏஐக்குள்ளே மெட்டா ஏஐ தனியாக இருக்குது, வெரி இன்டெலிஜென்ட் ஏஐ உண்டு. ஆகவே நீங்கள் என்ன மொழியில் எப்படி கேட்டாலும் மெட்டாவுக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்ட்டு. என்கேஜ்மெண்ட் பைட், அதாவது மக்கள் உங்களோட பதிவுக்கு வேணுமென்று கொண்டு வரதுக்கு சில கேள்வியில். உதாரணமாக ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, மாமர இலையை ஒன்று போட்டு இது என்ன மரத்தில் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் அண்டு சொன்னால் ஃபேஸ்புக்கு தெரியும் வேறு ஒரு என்கேஜ்மெண்ட் பைட்டை தான் கொண்டு வராருன்னு சொல்லி. அப்படின்னு சொன்னால் இது ஒரிஜினல் கண்டென்ட் இல்லை. அதாவது வேறு வேணுமென்று மக்களை மாற்றுறதுக்காக அல்லது என்கேஜ்மெண்ட்டுக்கு ஆக்களை கொண்டு வரதுக்காக அவ்வளவுதான். இத்தனை ரீல்ஸ் போடணும், அதாவது 4 ரீல்ஸ் போடணும், அது 30 செகண்டுக்கு மேலே இருக்கணும். இது நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சு தான் இருக்கிறோம். ஃபேஸ்புக் சொன்னாலும் எல்லாத்தையும் இந்த விஷயத்தை நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு தான் இருக்கிறோம். ஆகவே ஃபேஸ்புக் டாஸ்க்கை பற்றி இந்த பயிர்ற விஷயம் அதெல்லாம் இந்த என்னது என்ன எக்காப்பி கித்தனை தரமாட்ட கழுவுனேன்னு சொல்லுவாங்க, சரியா? நாங்கள் நினைக்கிற அளவு கருப்பு இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் இல்லை. அதாவது இந்த ப்ரைவசிக்குள்ளே வந்து நீங்கள் இன்டர்நெட்டுக்குள்ளே வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணாலே யூ ஆர் வல்னரபிள். அதாவது உங்களை வச்சு இன்னும் செய்யலாமா, நீங்கள் கமோடிட்டி. நீங்கள் இன்டர்நெட் ஃபேஸ்புக்கில் வந்தால் நீங்கள் கமோடிட்டி. ஃபேஸ்புக்கை ஃப்ரீயாக்கி தந்திக்கிறான், கூகுளை ஃப்ரீயாகி தந்திக்கிறான், தேவையான தகவல் அவசரமாக எடுக்கலாம், எல்லாமே ஃப்ரீயாக தந்திக்கிறான். என்னத்துக்கு இந்த உலகத்தில் ஃப்ரீ என்ற எதுவும் இல்லைன்னா சொல்லிக்கிறேன்.
ஆகவே அவன் உங்களோட டேட்டா வாங்குறான், உங்களுக்கு என்ன தேவைன்றது அவன் கணிச்சு அவன் வாங்குறான் உங்கள்கிட்டேருந்து. அந்த டேட்டா தான் அவன் பெரிய வருமானம். அதால் தான் அவன்கள் டொப் பணக்காரன் லிஸ்ட்டில் இருக்கிறான். சரியா? ஆகவே அதை விளங்கி கொண்ட மாட்டா. சரி, அப்போ இதுதான் ஃபேஸ்புக் மனிட்டைசேஷன்ற பேசிக்கான விஷயம். இதில் இந்த ஃபேஸ்புக் மனிட்டைசேஷன் கிடைச்சாக்கள் கொஞ்சம் பேருக்கும் ஃபேஸ்புக் மனிட்டைசேஷன் இல்லாமல் ஆகிக்குது. சரியா? அது எப்படின்னு சொன்னால், இப்போ நார்மலாக இதில் ஒரு சில ஆக்களுக்கு என்னென்னா என்கேஜ்மெண்ட்டை கூட்டணும். ஃபேஸ்புக் உண்மையாக எத்தனை பேர் உங்களுடைய பார்க்குறாங்க. இப்போ சில ஆக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஓ இவரை நம்ம பார்த்தவர் காசு கிடைக்காம போயிருமன்றதுக்காண்டி பார்க்காம போவாங்க, லைக் பண்ண போவாங்க, கமெண்ட் பண்ண போவாங்க. இது ஒரு பெரிய முட்டாள்தனமே தெரியுமா? இப்போ ஃபேஸ்புக் பார்க்குறது என்கேஜ்மெண்ட்டை தான். அதாவது உங்களோட போஸ்ட்டை வேறு நின்று ரீட் பண்ண ஃபேஸ்புக்கு தெரியும். வேறு ஸ்க்ரோல் பண்ணி போகல உங்களோட ஃபேஸ்புக்கில் பாருங்கள், ஸ்க்ரோலிங் டைம், உங்களோட ஸ்க்ரீன் டைம் எல்லாம் ஃபேஸ்புக்கு தெரியும். உங்களோட ஃபேஸ்புக்லேயே அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. அதாவது நீங்கள் ஃபேஸ்புக்கில் உறைஞ்சிட்டு போகக்குள்ளேயே ஃபேஸ்புக்கு தெரியும் வேறு எத்தனை நிமிஷம் ஒரு போஸ்ட்டில் செலவழிச்சிக்கிறார், இந்த போஸ்ட்டில் செலவழிச்சிக்கிறாருன்னு சொல்லி. சரியா? ஆகவே நீங்கள் ஒரு போஸ்ட்டில் நின்று அதை வாய்ச்சிட்டு ரோட்டில் கண்டு என்ன மச்சா நல்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிக்கலன்னு சொல்லி அதுக்கு லைக் போனாலும் இது என்கேஜ்மெண்ட் தான். இதுக்கு ஆல்ரெடி ஃபேஸ்புக் என்ன செஞ்சுட்டு இவர் என்கேஜ்மெண்ட்டாக கணக்கு எடுத்துட்டு. ஆகவே நீங்கள் அப்படியான ஒரு ஃப்ரெண்டுக்கு கமெண்ட் ஒன்று லைக் கொண்டு போட்டு போகிறது நல்ல விஷயம். அது என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் ஒன்று அந்த அவர் ஃபேமஸான ஒரு ஆள்கிட்ட போஸ்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் ஒன்று அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த கமெண்ட்டை வாட்சி பார்க்காது. ரைட், இவர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள். இப்போ நார்மலாக கையும் சரியா ஆப்பா கடை அவர் பதிவு எல்லாமே நான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன், எல்லாத்துக்கும் லைக் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவேன். இப்போ அவர் ஒரு இடத்துல அவர் ஏற்கனவே சொல்லிக்கிறார் அவரை பதிவுகளை விட அவர் போடுற கமெண்ட்டுகளுக்கு லைக் கூடன்னு சொல்லி. அப்போ அந்த கமெண்ட்டை பார்த்து ஒரு லைக் பண்ணி போட என்ன செய்வார்ண்டா அவரை ஃபாலோ பண்ணுவார், அவரை ரீச் கூடும். ஆகவே ஒரு ஃபேமஸான ஒரு ஆளில் பதிவில் போய்த்து நீங்கள் லைக் போடுறதும் என்கேஜ் ஆகுறதும் உங்களுக்கு நல்லவுன்னு சொன்னால் இந்த எல்லாரையும் குறை பிடிச்சி ஆகலை நான் சொல்லலை. நாங்களும் இதுக்குள்ளே வரணும், இது ஒரு எடிஷனலாக வர ஒரு இன்கம் தானே, சும்மா இன்ட்ரெஸ்டிங் அதை செய்வோமே நினைக்கிற ஆக்களுக்கு அது பிரச்சனை இல்லை. மற்ற எப்போவும் ஆக்களை குறை பிடிச்சிட்டு அப்படி ஆக்களை நெல் மரத்தை போட்டு இது என்ன மரம் மட்டும் சொல்லுங்க, எல்லாருக்கும் நெல் மரம் மட்டும் தெரியுமா, வேணுமென்னு அந்த மரத்தை கேட்குறாருன்னு தெரியும் தானே. பொதுவாக சில தெரியாத விஷயங்களை போட்டு கேட்குறது, இது என்ன பூன்னு தெரியாதுன்னு சொல்லி கேட்குறது நியாயம். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இது என்னென்னு சொல்லுங்கள் பாப்போம்னு சொல்லி கேட்குறது என்கேஜ்மெண்ட் பைட்டுன்னு தெரியும். அல்லது சில கேள்விகள் இது வேணுமெண்டே இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி நமக்கு அறியலுமென்னு சொன்னால் அதே ஃபேஸ்புக் மெட்டா ஏஐக்கு கட்டாயம் தெரியும். அது அப்படின்னு என்ன செய்யணும், உங்களோட ப்ரொஃபைலை பிளாக் லிஸ்ட் பண்ணும், ஓரமாக்கும். அடுத்தது அடிக்கடி லிங்க் போடுறாக்கள். இப்போ உங்களோட வேறு பிஸ்னஸ் கொண்டு வந்து இந்த ஃபேஸ்புக்கில் லிங்க்கை போட்டு இப்போ ஃபேஸ்புக் ஏற்கனவே அவன் ஒரு விளம்பர தளம். சரியா? உங்களோட ஃபேஸ்புக்கை உங்களோட முகத்தை காட்டி உங்களோட ஃபோட்டோவை போட்டு உங்களுக்கு லைக் வாங்கி தரத்துக்கு அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அது ஒரு விளம்பர தளம். அதில் விளம்பரத்தில் அவன் காசு வச்சுட்டிருக்கிறேன். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட இப்போ நார்மலாக ஒரு இன்ஸ்டாகிராம் அவங்க தான் மற்றபடிக்கு யூடியூப்போட லிங்கை கொண்டு வந்து போட்டிங்கன்னு சொன்னால் அப்போ இன்னொரு க்ராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறேன். அதாவது இன்னொரு பிளாட்ஃபார்முக்குள்ளே நீங்கள் பிளாட்ஃபார்ம் மாறுறீங்க. அது அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஃபேஸ்புக். அதாவது தேவனை கீப் யூ இந்த பிளாட்ஃபார்ம். இந்த ஃபேஸ்புக் மெட்டா பிளாட்ஃபார்முக்குள்ளே உங்களை வச்சுக்கொள்வது தான் ஃபேஸ்புக் அவ்வளோவுமே கிடையாது. உங்களுக்கு டாஸ்க் தரது இன்றைக்கி 225 போஸ்ட் இந்த கிழமைக்குள்ளே போடுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் வேறொரு பிளாட்ஃபார்மு பெய்த்துறப்படா இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வச்சுங்க. ஃபேஸ்புக்குக்கும் பயமிக்குது மக்கள் விட்டுட்டு இன்னொரு பிளாட்ஃபார்மு பெய்த்துருவானு சொல்லி. கூகுள் 1 வந்துச்சு, எத்தனையோ நெட்வொர்க்குகள் வந்துச்சு. ஆனால் ஃபேஸ்புக் பிடிச்சி நிற்கிறது என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்தால். சரியா? கடும் கஷ்டப்பட்டு வேணும் என்ன செய்கிறாங்க, உங்களை உள்ளுக்கு வச்சு கொண்டிருக்கிறாங்க இதில். ஆகவே அதுக்குரிய வேலைகள் அவங்க கட்டாயம் செய்வாங்க. அதில் நீங்கள் இன்னொரு க்ராஸ் பிளாட்ஃபார்மில் இந்த வீடியோ போட்டு இதில் இந்த ஆக்கள் அது கொண்டு போகிறத விரும்ப மாட்டாங்க ஃபேஸ்புக் உள்ளே வச்சு கொள்வதுக்கு எல்லாத்தையும் செய்வாங்க. ஆகவே இதான அந்த என்கேஜ்மெண்ட் பைட்டுக்கு கொண்டு போகப்பட ஆக்களை, அதாவது ஆக்களை கவர்றதுக்காண்டி மட்டும் இந்த வேலையை செய்யப்படா. நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் இடியாப்பம் விற்கிறாள் அல்லது பாலப்பம் விற்கிறாள்டா, உங்களோட பாலப்பத்தில் ஒரு 40 டிசைன் அல்லது பாலப்பத்தை வாங்க வந்தாலும் ஒரு ஸ்டோரி மீனை சராஃபத் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சுட்டு போகிறாங்க. எப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விசிட்டர் வரக்குள்ள இப்போ எல்லாருக்குமே அவங்களோட முகத்தை காட்ட விருப்பம் தானே. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உங்களோட அழகான முகம் உண்டு, உங்களோட நல்ல அழகான ஃபோட்டோ ஒன்று எடுத்தால் இப்போ போஸ்ட் பண்ணிடுவோம் மட்டும் தடமாறுறீங்க தானே ஃபேஸ்புக்கில். அது எல்லாருக்கும் சாதாரணமாக மனசுக்குள்ள விஷயம் தானே. இப்போ அவரதுக்கு மீன் வாங்க ஒருத்தர் வாரார். அப்போ வேறு என்ன செய்கிறார், இன்னடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு மீன் வாங்க வந்திருக்கிறாருன்னு சொல்கிறார். சரியா? இவர் ஏற்கனவே இது வேல்யூ அடிஷன். அவர் சும்மா காசை கொடுத்து மீன் வாங்க வந்தால் ஏற்கனவே இப்படி ஒரு வீடியோவை சாஞ்சமரிலேருந்து ஒரு ஆள் வந்தார், இன்றைக்கி நாங்கள் மீன் கொடுக்குறோம்னு சொல்லி போட்டதால் இவர் சம்மாந்தூர்லேருந்து வரார். இவர் சம்மாந்தூர்லேருந்து வந்தோம், இன்னொரு ஆள் கண்டிலேருந்து வரார். விளங்குது அவங்களுக்கு.
அதாவது இது என்கேஜ்மெண்ட் பைட் இல்லை, வேறு வேறு நேரம் வேறு முகத்தை காட்டி வேறு ஒரு வீடியோ எடுத்து போடு, உறவுகளை உச்சிறுகளை இப்படி வந்திக்கன்னு சின்னாரன்னு சொன்னால் இது என்ன செய்யும், இன்னும் என்கேஜ்மெண்ட் கூட்டிக்கே போகும். இதில் ஸ்டோரி டெல்லிங் கொண்டு இருக்குது. அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மீன் பிடிக்கிறது அவ்வளோ லேசான விஷயம் வந்து காட்டுறீங்க, அல்லது எங்களோட படம் கொண்டு உள்ளுக்கு போனது வரலேன்னு சொன்னால் அது என்னது. உதாரணம் நான் சராஃபத் ஃபேமஸ் ஆகிக்கிறதில் சொல்கிறேன். அது பொதுவாக சிம்பத்தை க்ரியேட் பண்ணும், அனுதாபத்தை க்ரியேட் பண்ணும். அப்போ ஒரு உண்மையான தொழில் முந்தியங்களுக்கு எல்லாம் தெரியாதானே, இது நல்ல ஒரு வேலை ஒன்று அவங்க செய்கிறாங்க. அதாவது மீனவ தொழில் கடும் கஷ்டமான விஷயம்னு சொல்லி அதை காட்டி அவங்கள்ட்ட பாகெயின் பண்ணாமல் நம்ம சின்ன சின்ன விஷயம் பெரிய பெரிய ஹோட்டல்களில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வைத்து பாகெயின் பண்ணல தான் நம்ம சின்ன ரோட்டில் வச்சுக்கிற கடைகளில் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிற மீனுக்கு பாகெயின் பண்ணப்படாத விஷயத்தில் மக்களுக்கு மனசுக்கு கொண்டு வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய சேவிஸ் ஒன்று செய்கிறாங்க. அதே டைமில் அவங்கள தேடி ஏகப்பட்ட ஆட்கள் தூரத்துலேருந்து வராங்க. என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவில் திருப்பி எந்த முகம் வருமான நம்பிக்கையில் ஒரு ஃபேமஸான ஆள் ஃபோட்டோவில் நாங்கள் என்ன செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஏன் விரும்புகிறோம். இதே விஷயம் தான், சேம் கன்செப்ட். ஆகவே இப்போ இதே தான் யார் ரீச்சா பாஸ்கரா நான் சொல்கிறது, இந்த ஃப்ரீ நெட்வொர்க் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் முன்னுக்கு வரல இந்த காலத்தில் வேலை இல்லை உண்மைக்குமே. நான் படுத்திக்கு யாருக்குமே ஃபத்வா கொடுக்கல. ரிலாஸ் என்னத்தால் தான் நான் ஃபேஸ்புக் மானிட்டைசேஷனில் காசு எடுத்தேன், இதுக்கு ஒரு எத்தனை பொறுப்பு ரிலாண்டு யாருமே சொல்ல. டிஸ்க்ளைமர் சரியா, ஹராம் ஹலால் என்ன விஷயம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மூலியமாக நம்பிக்கையான மூலியமாட்ட போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி நடக்குதுன்றதை நான் சொல்கிறேன். இப்படித்தான் இந்த காசு வர விஷயம் நடக்குது, இன்னென்ன விஷயத்தை போட்டால் வரும். அடுத்தது இந்த கிளியரான கேமரா இருந்தால் ஃபோட்டோ வீடியோ எடுத்து போடுங்க. அந்த பிளரிங் வந்தால் தானே ஃபேஸ்புக் என்னன்னு சொன்னால் ஒரு மரம் மறைச்சிட்டிக்க பலகையை விரும்பாதானே விளம்பரத்தை போஸ்ட் பண்ணுறதுக்கு. உதாரணமாக நீங்கள் ரோட்டால் போகக்குள்ள முன்னுக்கு நேரடிக்கிற ஒரு பலகையில் தானே ஒரு விளம்பரத்தை ஒட்டிப்பாங்க. ஒரு கதவு பின்னுக்கு மறைஞ்சிக்கிற ஒரு பலகை சுவரில் ஒட்டிக்க மாட்டாங்களே. அப்போ அதே மாதிரி தானே அந்த பிளரிங்கான வீடியோஸ் வர்றது. அடுத்தது என்னது, அவங்களோட ஃபேஸ்புக்கில் பொதுவாக இப்படி நீட்ட பாட்டிலான ஃபோனை வச்சு குறைஞ்சிடும். அப்போ நீங்கள் அந்த வீடியோஸ் தான் போடணும், மற்ற ஹொரிசோண்டல் வீடியோஸ் போடக்கூடாது. போட்டால் உங்களோட வியூஸை குறைக்கும். மனுஷன் ஒருக்கா ஃபோனை திருப்பி உங்களோட வீடியோ க்ரோஸாக திருப்பி உங்களோட வீடியோவை பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டேன். சாதாரணமாக சும்மா அப்படி இருக்கக்குள்ளே ஃபோனை பார்த்து போகிறது தானே ஃபேஸ்புக். அப்போ ஃபேஸ்புக் அதில் எல்லாம் கடுமையாக கவனம் எடுப்பான். அப்போ அதை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். அதாவது நீங்கள் மானிட்டைசேஷன் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் என்ன செய்வான்னு சொன்னால் ஃபேஸ்புக்கை அட்வைஸ் பண்ண நீங்கள் என்ன செய்கிறது போல் இன்னென்ன விஷயத்தை இப்போ இந்த 13 விஷயம் செய்யலாம். ஒரு போஸ்ட் போடக்குள்ள லொக்கேஷனை போடணும், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு போடணும், டெக் பண்ணக்கூடிய ஆக்களை டெக் பண்ணணும், குரூப் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அப்படி ஃபேஸ்புக் உங்களுக்கு இதை சொல்லித்தரும் சரியா, இதை செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ உங்களோட வீடியோ நீங்கள் க்ராஸ் பார்ட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் கிடையாக போட்டிங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் என்ன செய்யும்னா திஸ் இஸ் லிமிட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இது உங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் உங்களுக்கு வர நீங்கள் குறைக்குதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று தரும். இது இங்கிலீஷில் நீங்கள் உங்களுக்கு வாசிக்க தெரியாட்டி நீங்கள் என்ன செய்யுங்கன்ற வாசிக்க தெரிஞ்ச ஆள்கிட்ட காட்டி இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதை சரியா. வாட்ஸ்அப்பில் இல்லாட்டி ஃபேஸ்புக் இந்த இதில் மெசேஞ்சரில் உடனே சொல்லிடுறாங்க, வேறு ஆன்சர் பண்ண மாட்டார். நான் ஆன்சர் பண்ணுறேன் சரியா. எல்லா டைமில் டைம் வந்து கிடைக்கல கட்டாயமாக ஆன்சர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஆகவே வணக்கம் ஆனந்தனையே. காப்பிரைட்டுக்கு போகாதீங்க. காப்பிரைட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறது பிள்ளையான விஷயம். எதில் காப்பி இப்போ சிலாக்கள் செய்கிறாங்க பார்த்தீங்க, ஒரு வீடியோ எடுத்து கீழுக்கு அவர் பேசுவார், அது காப்பிரைட் ஆகாது. அதாவது அந்த வீடியோ மேலுக்கு வச்சுக்கொண்டு ஹாஃபுக்கு வச்சுக்கொண்டு கீழுக்கு ஹாஃபுக்கு அவர் பேசுவார், அது காப்பிரைட் இல்லை, அது காப்பிரைட்டுக்குள்ளே வராது. காப்பிரைட்டுக்குள்ளே எது வரும் எது வராதுன்னு சொல்லி நீங்கள் நான் சனீர் ப்ராட் சொல்லிக்கிறேன். இது சம்மந்தமாக எது காப்பிரைட்டுக்குள்ளே வரும் என்னென்ன பிரச்சனைகள் பார்த்து சான்ஸிங்க அவர் கிட்டத்தில் வீடியோ ஒன்று போடுறேன்னு சொல்லிக்கிறார். அந்த வீடியோஸ் உங்களுக்கு டெக்னிக்கலி நல்ல பிரயோசனமாகிக்கும். நான் அந்த வீடியோவை போட சொல்லிக்கிறேன், ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று பண்ணிக்கிறேன் சனிபுராட்ட. ஏன்னா டெக்கில் உள்ளாகள்கிட்ட அந்த விஷயங்களை கேட்கணும், தெரியாண்டு சொல்லிடுவோம். ஆகவே இந்த விஷயம் இவ்வளவுதான் சரியா. ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன்ன்றது இதாக நடக்கும். என்கேஜ்மெண்ட் பைட்டு போகப்படாது. அடுத்தது நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் எப்போவுமே உங்களோட சொந்த போட்டோ 10 திருப்பி அங்கால பக்கம் இஞ்சால பக்கம் இந்த எடுத்து வலப்பக்கம் இந்த இடப்பக்கம் இதை எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ அதுக்கு யாருமே காப்பிரைட் கிளைம் பண்ணிடலாது. நீங்கள் பேசுகிற வீடியோ உண்டு அல்லது நீங்கள் செய்கிற உங்களோட மரத்தோட்டத்தில் இப்போ என்னைக்கு தோட்டம் உங்களோட தோட்டத்தில் உங்களோட மரத்தில் ஒரு பூ ஒன்று வந்திக்கிற மெதட்டை நீங்கள் 4 தரக்காக படிப்பீங்க சரியா. இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை அவதானிக்கணும். இப்போ நார்மலாக ஏன் மக்கள் உங்களோட ஃபோட்டோவை வந்து பார்க்கணும். இப்போ நான் கேட்குறேன், ஏன் உங்களோட ஃபோட்டோ ஒன்று வந்து பார்க்கறதுக்கு என்ன ரீசன், அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று வேணும். அதாவது அது மக்களுக்கு பிரயோசனம் ஆகிக்கணும் அல்லது என்டர்டைன் ஆகிக்கணும். இப்போ நாங்கள் போடுற கண்டென்ட் என்னது ஒரு விவசாயத்தை தூண்டக்கூடிய மாதிரி ஒரு கண்டென்ட். நான் உண்மைக்குமே இது மனிடைஸ் ஆகுதா, இதுக்கு இத்தனை வியூஸ் வருமா ஒரு காலத்தில் என்ன நினச்சதில்லை. எனக்கு நல்ல அறிக்குதா, ஓகே இது இன்னும் 4 பேருக்கு இந்த பிரச்சனை இன்னும் 4 பேருக்கு வந்து அது பிரயோசனப்படுமான்னு சொல்லி
ஓகே ஆனந்தன். ஆகவே இது என்னது, இப்போ நான் போடுற கண்டென்ட் இப்போ உண்மைக்குமே ஒரு ஆள் நினைக்கிறார் இந்த மிளகாய் இலைகளுக்கு சுருட்டு வந்திக்குது, இது எப்படி நான் பாதுகாக்கிறேன்னு சரியாக அமைக்கல. திடீர்னு நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்குறாரு இல்லாமல் சுக்கிற வீடியோ ஒன்று வந்திக்குது. இலைச்சுருட்டுக்கு என்னது இலைச்சுருட்டுக்கு தீர்வு ஒன்று தேடிட்டு இருக்கிறார் ஒரு ஆள். ஆகவே ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கிறார், இல்லை இலைச்சுருட்டை முட்டா கட்டுப்படுத்திட்டு ஒரு ஆள் சொல்கிறார். ஓகே, அப்போ ரைட், ஒரு நம்பிக்கை ஒன்று வருது. அப்போ திருப்பி அடுத்த வீடியோ பார்க்குறார், அதில் அவர் கட்டுப்படுத்தி காட்டுறார். இதை நீங்களே செய்யலாமான்னு சொல்லி அதுக்குரிய ரெசிபியை சொல்கிறாங்க. இது இப்படி நடக்குதுன்னு லைவ் அவங்களோட ஃபார்ம் எல்லாம் மீக்குது. அப்போ வந்து பார்க்கலாமான்னு சொல்லி, அதாவது ஃப்ளஷ் அண்ட் பிளட்ன்னு சொல்கிற இவங்க உயிரோடு இருக்கிற ரியல் ஃபார்மர்ஸ் இவங்கள்ட்ட இருந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நாங்கள் ஃபார்ம் வெளியில் நம்ம நம்பிக்கை வந்து போகிறோம். அவங்களோட ஃபாலோவராக மாறுவாங்க, டெய்லி அவங்களோட விஷயங்களை தேடுவாங்க. சரியா? இப்போ இன்னொரு ஆள் என்ன செய்ய டெக் சம்மந்தமாக கதைக்கிறார். உங்களோட ஃபோன் எப்படி நீங்கள் பாதுகாக்கலாம், உங்களோட ஃபோன் இது பாதுகாக்கலாம், உங்களோட ஃபோனுக்கு நிறைய இவர் என்ன செய்வார், அவருக்கு என்ன ஃபோன் சம்மந்தமான பிரச்சனை வந்து அவரை தான் தேடுவார், அவரை பதிவில் போய் தேடுவார், அல்லது அவரை பதிவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்வார் எப்போவா தேவைப்படுமான்னு சொல்லி. ஆகவே நீங்கள் ஒரு ஆளுக்கு பிரயோசனமான ஆளாக மாறினா மட்டும்தான், அதான் நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு. அதாவது நீங்கள் அவங்களுக்கு பிரயோசனம் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா வேலை முடிஞ்சு வரக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு ஆளை வீடியோ அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், அப்போ போய் அவரை ப்ரொஃபைலில் சார் இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிக்கிறான்னு பார்க்குறீங்க. அந்த தேடல் வந்தால் நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் உங்களோட நீங்கள் போடுற எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட் அவங்களுக்கு பிரயோசனமாயிடும். ஆகவே இதைத்தான் என்னது ஃபேஸ்புக் எதிர்பார்க்குது. இதில் செட்டிங் நீங்கள் எல்லோரும் செட்டிங் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா நான் செட்டிங்கை வரதே சொல்லலை. செட்டிங்கை நான் என்ன முதலாக நான் ஒரு கமெண்ட் ஒன்றை போட்டு பின் பண்ணி விட்றேன். சரியா? ஃபேஸ்புக் செட்டிங் எப்படி ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு எப்படி ரைட். இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். சரியா? இந்த டீச் பண்ணுற சார் மாறிக்கிறீங்களே, சார் மாறிக்கிறீங்க, அதாவது நல்ல சித்திரம் கீறக்கூடிய, உதாரணமாக நசார் சார். சரியா? நசார் சாருக்கு சித்திரம் நல்லா கீரையிலும் அதில் சில ஸ்கில் சீக்குது. இந்த பேனை எனக்கு அறவே வராது சித்திரங்கிறது. இந்த பேனை எப்படி பிடிச்சா இந்த டபுள் கோட் அடிக்கலாம் அல்லது சிங்கிள் கோட் அடிக்கலாம்னு சொல்லி ஒரு ஸ்கில் ஒன்று இருக்குது. உதாரணமாக எங்களை சுல்ஃபி மச்சான் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒவ்வொரு சின்ன 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 வீடியோஸ், அதாவது ஒரு ஆள் பேசிக்லேருந்து ஒரு ஆள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறுறதுக்குரிய வீடியோஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கு வரலாம். இப்போ ஒரு பிரின்சிபல் நினைக்கிறார், நான் இந்த அசம்பிளியில் பேசுகிறது ஒரு நல்ல விஷயம், இது மற்ற பாடசாலைகளில் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கும் கிடைச்சா நல்ல மண் நினைச்சாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் வளமையான மௌலை மாதிரி வச்சிருக்கிற அந்த லைவ் கேமரா ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு அந்த இவங்களோட அந்த ஸ்கூல் அசம்பிளி என்ன செய்யலாம்னு சொன்னால் உலகத்துக்கே கொடுத்துடலாம். இதில் லிமிட்டேஷன் என்னது ZD ஆஃபீஸில் இதுக்கு அப்ரூவல் அதெல்லாம் தெரியாது எனக்கு. சும்மா ஒரு கண்டென்ட்டை சொல்கிறேன், கண்டென்ட் எப்படி வரணும்னு சொல்லி. இப்போ சராஃபத் மீன் வெட்டுறது எப்படி ஒரு கண்டென்ட் மாறிச்சுன்னு தெரியுதானே அவங்களுக்கு. இப்போ டீ போடுற ஒரு ஆள் இருக்கிறார். சரியா? இப்போ இதே விஷயத்தை யாராவது ஒரு ஆள் தௌஃபீக் மாமாவோட கடைக்கு செஞ்சு கொடுக்கலாம். அந்த கடையில் அப்படி க்ரௌட் ஆகி யார் வராங்க, இப்போ இன்னார் வந்து சாப்பிட்றாரு, இன்னார் வந்து குடிக்கிறாருன்னு சொல்லி அவரோட ஒரு இன்டர்வியூ ஒன்று செய்கிறது. அடுத்த பக்கத்தில் இருக்கிற கடைக்கு இந்த கொத்து நல்ல ஐக்கன்னு செய்கிறது. அப்போ ஊருக்குள்ளே பிஸ்னஸ் கூடும். சரி, வின் தான், யாரும் இதில் தோக்க போகிறதில்லை. நீங்கள் உங்களோட காசில் உங்களோட இதில் எதுவுமே இழக்க போகிறதில்லை. அப்போ இவ்வளோ பொறாமை இவ்வளோ குரோதம் நமக்கு தேவையில்லை. இன்னொரு ஆளை முன்னேற்றிக்கிட்டு இன்னொரு ஆளை தூக்கி விட்டுக்கிட்டு நாங்கள் மேலே போகலாம் தானே. உதாரணமாக ஒரு சார் ஒரு ஆள் இங்கிலீஷ் படிப்பிக்கிறார். அப்போ அவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இந்த சொல் எப்படி சொல்கிறது. ஒரு இங்கிலீஷ் படிப்பிக்கிற மாஸ்டருக்கு ஒரு ஆக்களுக்கு என்னது இப்போ ACCENT இதை எக்ஸென்ட் சொல்கிறதா எக்ஸென்ட் சொல்கிறதான்னு சொல்லி பிரச்சனை இருக்குது. இதை ஒரு தனி வீடியோவாக போட்டால் ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் வீடியோவாக இதை போட்டால் என்ன நடக்கும்? இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை அவன் பார்ப்பாங்க. அவன் பார்த்து போட்டு அப்போ வேறு ஒரு பிரயோசனமானு சொல்லி அவரை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அவர் என்ன செய்வார்ன்றார், என்ன பண்ண நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்பார், இந்த விஷயம் ஓகே, இந்த விஷயம் எப்படி வருமானு. அப்போ அதுக்குரிய வீடியோவை ஷூட் பண்ணுவார். அப்போ அந்த வீடியோ ரீச் ஆனால் அதுலேருந்து இன்னொரு வீடியோ, அதாவது உலகத்தில் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன நிலவு இன்னொரு நிலவு கிட்டு செல்லும். சரியா? ஒரு கடுதி இன்னொரு கடுதி கிட்டு செல்லும். அதால் எப்போ மனசில் நல்லதொன்றை நினச்சிக்கிட்டு நல்லதை செஞ்சுட்டு போனீங்கன்னா அது தொடர்ந்து நல்லவே கொண்டு வந்துட்டீங்க. இடையில கெடுதி வந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது கெடுதி இல்லை, அது இறைவன் உங்களை பாதுகாக்கிற ஒரு வகையான அரண். அது பாதுகாப்பு நீங்கள் நினச்சி கொண்டிருப்பீங்க, அது கெடுதின்னு சொல்லி இல்லை. அது இறைவன் உங்களை வேறொரு பெரிய பர்பஸுக்காக தேவைப்படக்குள்ள உங்களெல்லாம். இப்போ நான் மற்ற மதத்தில் உள்ள கழிக்கிறதெல்லாம் அல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட தேவை குறவு இருக்கிறதால எங்களை ஒரு சின்ன ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸுக்குள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு கவலையை தந்து சோகத்தை தந்து உங்களை வச்சு கொண்டிருக்கலாம். சரியா? அதை நீங்கள் கவலை எடுக்காதீங்க. சரியா? ஆகவே இதான் நடக்கும். நீங்கள் ஒரு பெருமதியான ஆளாக மாறுறதுக்கு நீங்கள் 4 பேருக்கு பிரயோசனமாகணும். அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். சரியா? உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண என்ஜாய் பண்ணலாம். அதாவது சில விஷயங்கள் இப்போ நீங்கள்
அத்திப்பழத்தை டேஸ்ட் பண்ணி இல்லாத ஒரு ஆள்கிட்ட நான் சுவேஜில் அது சப்போட்டா பழத்தில் உண்மையான ரியல் சப்போட்டா பழத்தில் டேஸ்ட் பண்ணியில் ஒரு ஆளுக்கு அது இனிப்பு எப்படிக்கு வேணால் சொல்லல. அது மாதிரி தான் இந்த விஷயங்கள். அதாவது இந்த சோஷியல் லைஃப்ன்றதுக்கு தானே நீங்கள் ஒரு சமூகத்தோடு சேர்ந்து இன்னொரு 4 பேர் அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறது, 4 பேரை தூக்கி கொண்டு போகிறதுக்கு நீங்கள் நினைக்கிற அந்த லைஃபுக்கு தானே இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதால் தானே அந்த நித்திரையும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் சில தலைவர்கள் வாழ்ந்திக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்தளவுக்கு இல்லை நான் சொல்கிறேன். சின்னதை நாங்கள் அதை ஃபீல் பண்ணக்குள்ளேயும் அது பியூட்டிஃபுல். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னும் ஏதாவது தேவைன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்கன்னா கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் நினைக்கல மனிடைசேஷன் சம்மந்தமாக வேறு இது போடுவேன்னு சொல்லி லைவ் போடுவேன்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேருக்குள்ளே இதுக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சு. சில ஆக்கள் நிறைய பேர் ஒரு ஆள் வந்து சொல்கிறார் என்ன ஃபேஸ்புக்கை திறக்க இல்லாது இந்த மனிடைசேஷன் வந்ததில் ஆக்கள் வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் 4-5 சுவரை வச்சுக்கப்படாது. அதுக்கு கண்டிப்பாக ஃபேஸ்புக் ஃபோட்டோ போடக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த கொலேஜ் பண்ணி போடுங்க. அதாவது 4 ஃபோட்டோ ஒன்றாக்கி போட்டு ஃபோட்டோவாக போடுங்க. தவிர 4-5 ஃபோட்டோ ஒருமிக்க இறக்கி விட்டிங்கன்னா 100 ஃபோட்டோ போட்டு விட்டா அது ஆக்கள் போய் பார்க்க மாட்டேன். நீங்கள் பாருங்கள் பின்னுக்குள்ளே ஃபோட்டோஸ் ஒன்றுக்குமே லைக் கமெண்ட்ஸ் ஒன்று மீக்காது. ஆகவே நீங்கள் எப்போவும் சிம்பிளிசிட்டியாக வச்சுக்கோங்க உங்களோட ப்ரொஃபைலை, எதையும் தேடக்கூடிய. அடுத்தது ஹேஷ்டேக் பண்ணணும் நீங்கள். அதாவது இப்போ உதாரணமாக நான் இப்போ மீன் அமிலம் அந்த போஸ்ட் நான் போடக்குள்ள மீன் அமிலம் சம்மந்தமாக போடக்குள்ள கட்டாயம் ஒரு ஹேஷை போட்டு மீன் அமிலம்னு போட்டு அது நீல கலரில் காட்டும். ஆகவே யாராவது ஃபேஸ்புக்கில் தேடும் இது தெரிஞ்சிக்க நினைக்கிறாங்களே ஹேஷ்டேக்கிங்னு சொல்கிறது. மீன் அமிலம் வந்து அடிச்சிங்கன்னா உலகத்தில் ஃபேஸ்புக்கில் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர் மீன் அமிலம் பற்றி பேசக்குள்ள அவர் ஹேஷ்டேக் பண்ணியிருந்தால் மீன் அமிலம் வந்து நீங்கள் மீன் அமிலம் வந்து ஃபேஸ்புக்கில் போய் தேடினீங்கன்னு சொன்னால் அந்த எல்லா பதிவுகளும் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த எல்லாரையும் நீங்கள் ஒரே அடியில் ஃபாலோ பண்ணக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. ஆகவே இந்த ஹேஷ்டேக்ன்றது கடும் முக்கியம். அடுத்தது லொக்கேஷன் போடுங்க. கரெக்டாக நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அந்த ஃபேஸ்புக்காக தேவை என்னது ஃபேஸ்புக்காக தகவல். அந்த தகவல் எடுத்து தான் ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பண்ணுது. ஆகவே அதை உங்களை செய்ய சொல்லுவாங்க. அப்போ அதை செஞ்சால் உங்களுக்கு காசு வரும். சரியா? இது வின் சிச்சுவேஷன். அடுத்தது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு மாம்பழத்தை கையில் வச்சுக்கொண்டு ஃபீலிங் ஹாப்பின்னு சொன்னால் அப்போ இவர் மாம்பழத்துக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாள்ன்றதால ஃபேஸ்புக் என்ன பண்ண இங்கேயாவது ஒரு மாம்பழம் விற்கிற ஒரு போஸ்ட்டை உங்களுக்கு போஸ்ட் பண்ணும். மாம்பழ விளம்பரம் பண்ண உங்களுக்கு போஸ்ட் பண்ணும். அப்போ இதுதான் நடக்குது இங்கே. வேறு இதில் பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் இல்லை. இதில் மற்றபடிக்கு தேடுறதுக்கு பெரிய என்னது எங்களோட ப்ரைவசி பைத்திரு மனுஷன் பயப்படுற அந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் நம்புகிற மாதிரி யூடியூப்பில் காசு எடுக்கிறதுக்கு அந்த இருக்கிற க்ரைட்டீரியாவுக்கும் கண்டிஷனுக்கும் ஃபேஸ்புக் நத்திங். சரியா? ஃபேஸ்புக்கில் ஜஸ்ட் ஒரு 3000 ஃபாலோவரில் $160 எடுத்து அழிக்கிறேன். 3000 ஃபாலோவர்ஸோட $160 50,000 ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் சேலரி எடுத்தால் 1 மந்த் எடுத்தால் கழிக்கிறாங்க. அது க்ரோ ஆகிட்டே போகும். அடுத்த மாதம் சொல்லி இங்கே நீங்கள் ஒன்றுமே புதுசாக படிக்க வந்தாலும் ஒன்று செய்ய நீங்கள் வளமையாக போகிற மாதிரி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டுட்ருக்கீங்க. அடுத்தது இப்போ டெக் சம்மந்தமான இப்போ சஜீப் சார் நான் போஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணேன். அது காசு காணி போடலை. நான் என்ன ஏற்கனவே நான் டெய்லி வந்து நான் பிரச்சனை கேட்குறேன். அவ்வளோ பிரச்சனைக்குள்ள மக்களுக்கு ஏதாவது செல்றதுக்கு நீங்கள் பிரச்சனைக்குன்னா அதை போட தொடங்கினா இது ஒரு வின் தானே. இது ஒரு எடட் பெனிஃபிட் உங்களுக்கு காசு வர்றது. ஆகவே இந்த செஷன் நீண்டுட்டுது. நான் நினைக்கிறேன் இனி போரிங் ஆகிடும். ஆகவே குட் லக் காய்ஸ். வளமையாக சொல்கிற மாதிரி என்னது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுங்கள். சரியா? இந்த உலகம் நாங்கள் பார்க்குற கண்ணில் தான் நிற்குது. பார்க்குற கண்ணில் அந்த உலகத்தில் அழகிக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி இந்த உலகம் வழங்கும். நீங்கள் கெட்டதாக பார்த்தீங்கன்னா கெட்டதாக வழங்கும். நம்பிக்கையோட நல்லதாக பார்த்தீங்கன்னா நல்லதாக வழங்கும். ஆகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வோம். அடுத்தது இந்த என்னதான் நமக்கு குரோதம் இருந்தாலும் இந்த ப்ரொஃபைலில் வந்து ஃபேஸ்புக்கில் பொதுவான ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து அவரை கீழே காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி என்ன செய்யப்படாது, கமெண்ட் பண்ணப்படாது. அழகு இல்லை. ஏன்னா அதில் என்ன நடக்கும் மனுஷன்னா அவரை 100 பேர் நல்லா காய்ச்சிக்கக்குள்ள நீங்கள் ஒரு ஆள் கெட்டதாக காய்க்கக்குள்ள அந்த எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா உங்களை பற்றின ஒரு நெகட்டிவ் டொட்டொண்ட மனசில் பதிச்சு கொள்வாங்க. இவரே இந்த விஷயத்தை பப்ளிக்கில் சொன்னார். எனக்கு அது ஏற்கனவே நிறைய நடந்திக்குதுன்னு சொன்னால் நான் இந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோன்னு நீங்கள் சொல்கிறது எத்தனை வீதம் உண்மையாக இருந்தாலும் அதை ப்ரொஃபைலில் நடுவில் வந்து நீங்கள் பப்ளிக்கில் ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து சத்தம் போட்டு சொல்ல மாட்டீங்களே, ஏன் கோல் புறமணி சொல்லி பின்னால் பேசி சொல்கிறோம். அந்த என்னது என்னோட ப்ரைவசியை பாதுகாத்துக்கொள்றதுக்கு நாங்கள் சொன்னண்டு கூட சொல்ல வைக்கிறதுக்கா. ஆகவே நீங்கள் அதைத்தான் கொமெண்ட்டில் வந்து உங்களோட அடையாளத்தை காட்டிக்கொள்கிறீங்க. இப்போ நார்மலாக இப்போ உதாரணம் எங்களோட ஊரில் அலிபின் ராஷாதின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது. இதை நான் பேரை சொல்லி கதைக்கப்படாது இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். அவர் நிறைய நல்ல விஷயம் செய்கிறாருன்னா அவர் பின்னால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சரியா? அவர் கொமெண்ட் பண்ணுற ஆக்களை பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் வந்து மற்ற ஆக்களுக்கு மாஷால்லா என்ன இன்ஷால்லா சொல்கிற ஆக்கள் தான். ஆனால் அந்த போஸ்ட்டில் வந்து அவங்களோட ரியல் ஃபேஸ் என்ன செஞ்சுருவாங்க, வெளிப்படுத்திடுவாங்க. பாவம். அப்போ அவங்க இப்படியான ஆக்கள்னு சொல்லி ஆக்கள் அடையாளப்படுத்தி கொள்வாங்க. ஆகவே யாரோ ஒரு முகமூடி, ஒன்றும் தெரியாத ஒரு முகமூடி என்ன வேணும், உங்களோட உண்மையான அடையாளத்தை வெளியில் தெரிஞ்சு விட்ருவாங்க.
இஸ் விஜயான டேஞ்சரஸ். அதாவது உங்களை பற்றி ஆக்கள் அறிஞ்சு கொள்வாங்க. நீங்கள் மறைச்சி வாழ்ந்துட்டு இவ்வளோ காலம் மறைச்சி வந்த ஒரு ரியாலிட்டியை அந்த ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் என்ன செய்யணும், உங்களை வெளியில் எடுத்து விட்ரும். நீங்கள் அவருக்கு லைக் பண்ணுறதும் அவரை வெல்கம் பேக் பண்ணுறதும், நீங்கள் இப்போ நல்லது தான் செய்கிற ஒரு ஆளேண்டா ஒழிச்சு கொண்டிருக்கிறார். லீகல் அப்படி என்ன பெரிய பிரச்சனை வர அளவுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார். சரியா? இதெல்லாம் போய், அதாவது இது ஒரு பொறாமையின் வெளிப்பாடும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு வேலை. நீங்கள் செய்கிறது அவ்வளோ கான்ஃபிடென்ட் என்ன, நீங்கள் பப்ளிக்காக வந்து செய்யுங்களேன். சரிதானே? அதாவது இதில் நான் சொல்கிறது அவரை ப்ளாக் பண்ணுறது அவரை இது பண்ணுறது இல்லை, நான் கதைக்கிறேன் என்னன்னு சொன்னால், அப்படியான ஒரு நெகட்டிவான எதிர்வினையான ஆக்கள், அதாவது நெகட்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யாதீங்க, போய் உங்களோட அடையாளத்தை இழந்துடாதீங்க. சரியா? எல்லாரையும் அப்லிஃப்ட் பண்ணிக்கொண்டு ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சு கொண்டு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு எல்லாருமா சேர்ந்து வின் பண்ணுவோம். இந்த உலகம் அழகானது. குட் லக் கைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். இது சம்மந்தமாக டெக்னிக்கல் நாலேஜ் தேவைப்பட்டார்கள் நான் என்ன சனீரை கோத்துடுறேன். சனீர் புற கேளுங்க, கட்டாயமாக சப்போர்ட் பண்ணுவார். அடுத்த சனீர் தனியாக வீடியோ போடுவார் உங்களுக்கு. அதுக்கு அப்போ அவருக்கும் கண்டென்ட் ஆயிரும், உங்களுக்கும் விஷயம் விளங்கிடும். வின் வின் தான். சரியா? வின் வின் சிச்சுவேஷன். குட் லக் கைஸ். சந்திப்போம்.